ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் மாதம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்தும்போது ஒரு வசனத்தை கொடுத்தார். சங்கீதம் 37:5 வாராக சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சொல்லி இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அதிலேயே 37:23 வசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்ம வழி அவருக்கு பிரியமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல மனுஷனுடைய நடைகள் தான் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம நடை எப்படி இருக்கிறது, நம்ம வழி எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வழி மேலே அவருக்கு பிரியமாக இருக்குதான்ட்டு நம்ம இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி அந்த வழிகள் மேல் பிரியமாக இருந்தால் அது இல்லாமல் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். முழு நம்பிக்கை அவர் மேல் செலுத்தணும். இன்றைக்கி நிறைய பேர் எதை நம்பியிருக்கிறாங்கன்னா, தன்னுடைய சொத்து, தன்னுடைய வேலையை நம்பியிருப்பாங்க, தன்னுடைய படிப்பை நம்பியிருப்பாங்க, இப்படியெல்லாம் நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஆண்டவர் சொல்லார், அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். இந்த மாதம் நிறைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நம்ம வழிகளெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, நீரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறீங்க, எங்கள் வழியெல்லாம் உங்கள் இடத்துல ஒப்படைக்கிறேன். அதே நேரத்தில் உங்கள் மேலே நான் 100% நம்பிக்கை இருக்க போகிறேன் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, அவர்னு சொல்ல அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த மாதம் நிறைய காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அந்த வாய்க்காத எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. உங்கள் நடைகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் தான் வழியாக இருந்து, அவரே சத்தியமாக இருந்து, அவரே ஜீவனமாக இருந்து உங்களுடைய காரியத்தெல்லாம் இந்த மாதத்தில் வாய்க்க செய்வாராக. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.